ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குற இடம் வந்து மட்டக்களப்பில் வந்து அதாவது அமிர்தவெளி மட்டிக்களி மோத்துவாரம்னு சொல்லி அப்படி அந்த வீடியோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள். உண்மையாகவே கடல் மாதிரி இருக்கு பாருங்கள். இது வந்து ஆறு, நான் காட்டுறது வந்து ஆறு கடல் மாதிரி இருக்கு. அவ்வளோ உரமாக இருக்கு. கடல் இந்த ஆற்றுல அலை, கடலில் அலை அடிக்கிற மாதிரி அடிக்குது. என்னென்னு சொன்னால் சூறாவளி அடிக்கும்னு சொல்லி எதிர்கூறிருக்காங்க. அந்த இது ஆரம்பித்து நினைக்க சூறாவளியோட தாக்கம் அதுதான் உழவு பெரிய அலையாக இருக்குது பாருங்கள் ஆற்றுல. என்னென்னு சொன்னால் வெள்ளப்பெருக்கு அதிகரித்து இந்த ரோட்டெல்லாம் அரைவாசி மூடித்து மோத்துவாரத்தில். ஆனால் இப்போ நேரத்தோடைய ஆற்றுவாய் வெட்டித்தாங்க, ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே ஆற்றுவாய் வெட்டித்தாங்க. அந்த ஆற்றுவாய் வெட்டாமல் இருந்திருந்தால் இந்நேரம் இந்த ஊர்கீடு எல்லாம் தாண்டி டவுனெல்லாம் ஃபுல்லாக தாண்டி ஃபுல்லாக வெள்ளமாக இருந்திருக்கும். நேரத்தோட ஆற்றுவாய் வெட்டி இருந்தபடியாக ஓரளவுக்கு தண்ணி வடிஞ்சு கொண்டிருக்கு, அதால் கொஞ்சம் குறைவாக இருக்கு. ஆனால் இன்னும் வெள்ளம் அதிகரிக்கும். ஏன்னு சொல்லி சொன்னால் உன்னிச்ச குளத்தில் வான்கதவு இப்போ ஒரு அடி அப்படி திறந்திருக்காங்க. உன்னிச்ச குளமும் இன்னும் நிறைஞ்சு கொண்டிருக்கு தொடர் மழையால். அதனால் வெள்ளப்பெருக்கு பெரிய அளவில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மட்டக்களப்பு வந்து உண்மையிலேயே ஒரு அழகான ஊர் வந்து, ஆனால் அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து கூட இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மட்டக்களப்பு ஒவ்வொரு அனர்த்தத்திலையும் பாதிக்கப்படுது. இந்த காற்று வெள்ளம் இதிலிருந்து கடவுள் தான் இந்த மக்களை காப்பாற்றணும். இறைவா எல்லாம் கையில்.